நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே இடிந்து விழும் மண் வீடுகளில் வாழும் பழங்குடியின மக்கள் அரசு தங்களுக்கு புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கோத்தகிரி அருகே அணில்காடு என்ற பகுதியில் குறும்பர் பழங்குடியை சேர்ந்த 10 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இவர்கள் மண் வீடுகளில் பல ஆண்டுகளாக குடியிருக்கின்றனர். மழைக்காலங்களில் வீடுகள் இடிந்து விழும் நிலையில் இருப்பதால் மூங்கில் மற்றும் கற்கள் கொண்டு வீடுகள் கட்டி வாழ்ந்து வருகின்றனர். மேலும் தெருவிளக்குகள் இல்லாததால் அடர்ந்த வனப்பகுதியில் வாழும் மக்கள் கரடி, யானை, சிறுத்தை உள்ளிட்ட வன விலங்குகளின் அச்சுறுத்தல் இருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். குடும்பம் இருக்கு, இருந்தாலும் 5 வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு 7 வீடு கட்டினா நல்லா இருக்கும். அது இல்லாமல் இந்த மின்சாரம் வீட்டுக்கு இருக்கு, தெருவிளக்கு இல்லை. நடைபாதை கொஞ்சம் போட்டுக்கணும், கொஞ்சம் செடி கொஞ்சம் போடணும். ஊர் மட்டும் ரொம்ப இது இருக்கு. கரண்ட்டு, தெரு லைட் இல்லை. இந்த வீடு சில பேருங்களுக்கு வீடு இல்லாமல் அது இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அடிப்படை வசதி செஞ்சு கொடுத்தா ஒரு நல்லது இருக்கும் அப்படிங்கிறது ஒரு இது இருக்குங்க. தமிழக அரசு உடனடியாக புதிய வீடுகள் கட்டித்தந்து அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்று அணில்காடு பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.